Greetings to you all. Welcome to Class 4 English, Term 1, Unit 3, Poem A Voyage. Let us sing. Dear children, today we are going to see this particular poem in detail, Tamil and English bilingual explanation. So, yeah, இன்னைக்கு இந்த poem தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் explanation பண்ணுறோம். So, you can listen carefully with a lot of images. You can really enjoy. Fine? Shall we start? Okay, dear. First of all, what's the meaning of a voyage? Voyage na enna? Voyage means ஒரு யாத்திரை, ஒரு பிரயாணம். Normally we use this word voyage for sea. கடல் பிரயாணத்தை தான் voyageன்னு சொல்கிறோம். சரியா? போலாமா? யாருக்கெல்லாம் என்னோட கடல் பிரயாணத்துக்கு voyage வர ரெடியாக இருக்கிறீங்க? ஓகே, ரெடி. டீலா? ஃபைன். ஸோ நம்ம லெசன் படிக்கும்போது, போயம் படிக்கும்போது அப்படியே நாமளும் ஒரு கேரக்டராக மாறி அதிலே இருக்கணும். தென் ஒன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஃபைன் சில்ட்ரன்? ஆல்ரைட். The horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat. Okay, so this is the first stanza. So in this particular stanza, there are 4 members, 4 important characters. 4 பேர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் இருக்கிறாங்க. அது யாரெல்லாம்? ஹார்ஸ். ஹார்ஸ்னா யார்? குதிரை. டைகர். டைகர்னா யார்? புலி. ஏப். ஏப்னாக்கா மனித குரங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. கோட். கோட்னா யார்? ஆட்டுக்குட்டி. ஸோ குதிரை, புலி, மனித குரங்கு அண்ட் ஆட்டுக்குட்டி. இந்த 4 பேருக்கும் நம்ம அத்தனை பேரும் ஒரே இடத்துல இருக்குமா? சாத்தியமா? டைகர் என்ன பண்ணும்? கோட் சாப்பிடும் இல்லையா? அண்ட் ஆக்சுவலி இன் ரியாலிட்டி இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த போயம் குழந்தைங்களுக்கு வச்சுருக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தாக்கா திஸ் போயம் ஹேஸ் லாட் ஆஃப் மீனிங் இன்சைட். இதில் நிறைய ஆழமான கருத்து இருக்கிறது கண்டுபிடிச்சேன். ஒரு மினிமம் ஒரு 15 வாட்டி ரீட் பண்ணியிருப்பேன். ரீட் பண்ண புதிய புதிய மீனிங் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஃபைன் சில்ட்ரன்? ஸோ இங்கே ஹார்ஸ், டைகர், ஏப், கோட். ஆனால் நம்ம உண்மையான ஹார்ஸையோ டைகரையோ ஏப்பையோ கோட்டையோ சொல்லலை. அதையும் தாண்டி வேறு மாதிரி இருக்குது. சரியா? என்னோட அக்கார்டிங் டு மை பர்செப்ஷன். ஃபைன் சில்ட்ரன்? ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் படிக்கிறேன், அப்புறமா வில் டீல் த அதர் திங்ஸ். இந்த 4 பேரும் ஹார்ஸ், டைகர், ஏப், கோட், அதாவது குதிரை, புலி, ஏப், கோட், ஆட்டுக்குட்டி எல்லோரும் சேர்ந்து தி டிசைடட் ஒன் மார்னிங். ஒரு மார்னிங் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. டிசிஷன்னாக்கா ஒரு முடிவு. என்ன முடிவு எடுக்கிறாங்க? டு ஹையர் அ போட். நம்ம ஒரு போட் வாடகைக்கு எடுக்கலாமா? நாம் ஒரு வாயேஜ் போகலாமா? ஒரு யாத்திரை போகலாமான்னு. கடல் யாத்திரை. சரியா? இந்த 4 பேருக்கும் கடல் யாத்திரை போக ஆசை வந்துருச்சு. ஸோ சும்மா போக முடியுமா? ஓகே, நம்ம ஆட்டோ ஷேர் ஆட்டோ போடுற மாதிரி. ஸோ வாட் யூ தாட், லெட் அஸ் ஹையர் அ போட். ஒரு போட் வாடகைக்கு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஃபைன். செகண்ட் ஸ்டான்ஸா சில்ட்ரன். டு லீவ் their own country and find a new one very much in the manner Columbus had done. ஓகே, இப்போ எதுக்காக they are hiring a boat? போட் ஏன் வாடகைக்கு எடுக்கிறாங்க? டு லீவ் their own country. அவங்களோட நாட்டை விட்டு வெளியூர் போகணும். மேபி ஃபெட்டப் ஆகிருக்கலாம். நம்ம மக்களும் அப்படி தானே. நம்ம நாட்டில் வாழ்ந்து படித்து வேலையெல்லாம் கிடச்சப்புறமா பிடிக்கலை. they want to go to some other country. அதை மாதிரி வருதா? ஆல்ரைட். டு லீவ் their own country. அந்த வீடு பிடிக்கலை, அந்த ஊர் பிடிக்கலை, அந்த நாடு பிடிக்கலை. ஸோ இந்த நாடே வேணாம், ஊரே வேணாம், வேறு ஊருக்கு போகலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். and find a new one very much in the manner Columbus had done. சரி, கொலம்பஸ் மட்டும் பண்ணாங்கல்ல. கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. ஸ்பெயின்லேருந்து போய் எல்லா சமுத்திரம் எல்லாம் தாண்டி அங்கே அமெரிக்கான்னு ஒரு கான்டினென்ட்டே கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலி ஹி வாண்டட் டு கம் டு இந்தியா அண்ட் வழி தவறி போய் ஹீ டிஸ்கவர்ட் அமெரிக்கா. ஸோ அது மாதிரி நாமளும் புதிய ஒரு ஊர் கண்டுபிடிக்கணும். டு லீவ் their own country and find a new one. ஒரு புதிய நாடு கண்டுபிடிக்கணும். வெரி மச் in the manner Columbus had done. கொலம்பஸ் கண்டுபிடிச்ச மாதிரியே நாமளும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் டிசிஷன் பண்ணியிருக்காங்க? ஹார்ஸ், டைகர், ஏப் அண்ட் கோட். ஓகே சில்ட்ரன், shall we go to the third stanza? The boat went a-sailing, away and away. It sailed and they sailed for a night and a day. All right. So,
நவ் தே ஹயர்ட் அ போட் வாடகைக்கு வாங்கியாச்சு. இந்த 4 பேரும் உட்காந்தாச்சு. த போட் வெண்ட் எ செயிலிங். போட் row a boat gently down the sea அப்படின்னு போட் வெண்ட் செயிலிங் அழகாக அது அப்படியே போய் நகர்ந்து சீல கடலில் நகர்ந்து போயிட்டுருக்குது. அவே அண்ட் அவே லேண்ட்லேருந்து பார்த்தாக்கா அந்த போட் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது தூரமாக. அவேன்னா தூரமாக. ஓகே, த போட் வெண்ட் அ செயிலிங் அவே அண்ட் அவே. இட் sailed and they sailed. இட் sailed யாரு? போட் sailed. போட் நகருது. போட் நகரும்போது ஆப்வியஸ்லி த மெம்பர்ஸ் இன்சைட் த போட் தே ஆர் ஆல்சோ sailing. Do you understand, children? Boat sailed. It sailed boat sailed and they sailed. அவங்களும் போட்டோடு சேர்ந்து sail பண்ணுறாங்க. It sailed and they sailed for a night and day. எவ்வளோ நாள்? How much time? For a night. ஒரு day and one night. ஒரு நைட் ஃபுல்லும் ஒரு நாள் ஃபுல்லும் எப்படி யாத்திரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. Got it? The boat went sailing away and away. It sailed and they sailed for a night and day. Okay, moving on to the next stanza. When all of a sudden there blew a great gale. அப்போ பார்த்தாக்கா அட்டா பாவமே நினச்சே பார்க்கல. சாஃப்டாக ஸ்மூத்தாக செயில் பண்ணிகிட்டு இருக்கிறது. திடீர்னு பார்த்தாக்கா when all of a sudden there blew a great gale. பயங்கரமான ஒரு காற்று, மழை, ஒரு புயல் வந்துருச்சு. பயங்கரமான காற்று அடித்து ஒரு நிறம் பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு புயல். When all of a sudden there blew a great gale, the horse was a tremble, the tiger grew pale. ஹார்ஸ் பயந்துடுச்சு, நடுங்கிருச்சு, அப்படி ஷிவரிங். ஹார்ஸ்னா யார? குதிரைக்கு பயம் வந்துருச்சு, அது ட்ரெம்பிளிங்னா நடுங்குது. The tiger grew pale. டைகர் புலி அதுக்கு வெளிரி போய் அப்படியே வெளுத்து போய் இருக்குது, அதுவும் பயந்துருச்சு. சரியா? When all of a sudden there blew a great gale. பயங்கரமான காற்று. The horse was a tremble. The tiger grew pale. டைகரும் பயந்து அப்படியே நிற்குது. The ape and the goat nearly fainted together. ape அந்த மனித குரங்கும் சரி, goat ஆட்டுக்குட்டியும் சரி, அவங்க ஆல்மோஸ்ட் ஃபெயிண்டட், நியர்லி ஃபெயிண்டட் டுகெதர். ஃபெயிண்டட்னாக்கா அப்படியே மயக்கம் அடிச்சு அன்கான்ஷியஸாக விழுற அளவுக்கு ஆயிடுச்சு. இதால் அந்த கிரேட் கேல், அந்த காற்று மழை புயல் அடிக்கும்போது பயந்து அவங்க ஆல்மோஸ்ட் அன்கான்ஷியஸ். ஃபெயிண்டட்னாக்கா மயக்கம் அடித்து விழுந்தாச்சு. யாரெல்லாம்? ஏப் அண்ட் கோட். பட் the boat went sailing in spite of bad weather. ஆனால் எதையும் பற்றியுமே கவலைப்படாமல் என்ன ஆகுது? பட் த போட் வெண்ட் எ sailing. போட் நகர்ந்து ரோய போட் போய்கிட்டே இருக்குது. இவங்க யார் மயக்கம் அடித்து விழுந்தாலும் அது கவலைப்படலை, யார் பயம் அடித்தாலும் நடுங்கினாலும் நத்திங். போட் வாஸ் கோயிங் ஆன் sailing in spite of bad weather. எஸ், பேட் வெதர் இருந்தது, கஷ்டமான காலங்கள், நிலையில்லாத ஒரு டிஃபிகல்ட்டிஸ், பிரச்சனைகள், டெம்பஸ்ட், ஹரிக்கேன் எல்லாம் வந்தது. கேல், காற்று, மழை, புயல், எந்த ஒரு சலசலப்பு இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் எதுவும் இல்லாமல், டைரக்ஷன் எதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக தட் ஷிப் இஸ் மூவிங் ஆன். A sailing it goes to a wonderful country which nobody knows. ஸோ அந்த ஷிப்பு செயிலிங்னாக்கா again மூவிங் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. இட் கோஸ் டு அ வண்டர்ஃபுல் கண்ட்ரி. ஒரு அழகான தேசத்தை பார்த்து, ஒரு அழகான கண்ட்ரியை பார்த்து. பிகாஸ் இந்த கண்ட்ரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ தே கோயிங் டு நியூ கண்ட்ரி, பியூட்டிஃபுல் கண்ட்ரி, வண்டர்ஃபுல் கண்ட்ரி. ஸோ இட்ஸ் கோயிங் which nobody knows. யாருக்கும் தெரியாது. மேபி இக்கரைக்கு அக்கறை பச்சை. இக்கரைக்கு பார்க்கும்போது அந்த கண்ட்ரி நல்லா இருக்குமா, இந்த கண்ட்ரி நல்லா இருக்குமான்னு பார்க்குறாங்க. ஸோ லைக் தட் தேர் கோயிங் டு a நியூ கண்ட்ரி which nobody knows. உள்நாட்டை நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு புதிய நாட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. The horse and the tiger, the ape and the goat has found a new one as Columbus had done. ஸோ ஓகே, இந்த ஹார்ஸ் கடைசியில் போய் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டாங்களாம்மா. யாரெல்லாம்? ஹார்ஸ் அண்ட் டைகர், குதிரை, புலி, மனித குரங்கு ப்ளஸ் ஆட்டுக்குட்டி எல்லோரும் சேர்ந்து தே ஃபவுண்ட் நியூ கண்ட்ரி, ஒரு புதிய கண்ட்ரி வந்துட்டாங்க.
யார் மாதிரி? as Columbus had done. Columbus discovered அமெரிக்காங்கிற மாதிரி இங்கே ஹார்ஸ், டைகர், ஏப் அண்ட் கோட் discovered a new country, புதிய country. இதில் இன்னொரு லேயர் பார்க்கும்போது I'll just tell that and we'll move to the other part. இந்த ஹார்ஸ், டைகர், ஏப், கோட் வந்து மனுஷனை குறிக்குது, சரியா? ஸோ மேபி யூஆர் ஆல் ஸ்மால் சில்ட்ரன், குட்டி பசங்க தான், பட் ஸ்டில் படிக்கிறனால ஒன்றும் தப்பு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் நேச்சர், வித் டிஃப்ரெண்ட் கேரக்டர், வித் டிஃப்ரெண்ட் பிஹேவியர். எல்லோரும் பாதி பேர் குதிரையாக இருக்கலாம், டைகராக இருக்கலாம், ஏப்பாக இருக்கலாம், கோட்டாக இருக்கலாம், யாரோ ஒரு பிஹேவியராக இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் வி ஆர் டுகெதர், நம்ம சேமாக டிசிஷன் எடுக்கிறோம். ஓகே, இந்த ஊர் வேணாம், இன்னொரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு. நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் ஒன் திங், ஒரு விஷயத்தை வச்சு ஹாப்பி கிடையாது. ஸோ தே வாண்ட் டு கோ டு அ நியூ கண்ட்ரி அண்ட் தே ஆர் சேலிங், மூவிங். ஓகே, இந்தியா விட்டு வேறு கண்ட்ரி போகிறது, இல்லை இந்த ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட், இந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி நகர்ந்து போயிட்டுருக்கலாம். போகும்போது டெஃபினெட்லி தெர் வில் பி பிளென்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ். எல்லா வாழ்க்கையிலையும் அப்படியே சேமாக சாஃப்டாக ஸ்மூத்தாக லைஃப் இருக்காது. லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். அங்கே தார்ன்ஸ் அண்ட் ப்ரிக்கிள்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வில் பி தேர். பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும். சிலர் அப்படியே பயந்துடுச்சு விழுந்துருவாங்க, மயக்கம் வரலாம், ஆர் அந்த மாதிரி, சரியா? இங்கே வந்து ட்ரம்பிள் சொல்லியிருக்காங்க, ஆர் ஃபெயிண்டட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ பீப்புள் வில், சம் ஆஃப் தெம் வில் பி டிஸப்பாயிண்டட், டிப்ரெஸ்ட், அது முடியல, தெரியாதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ that sort of things, understand? ஸோ அது நடந்தாலும் வாழ்க்கைங்கிற பயணம் போய்கிட்டே தான் இருக்கும். யாருக்கும் பிடிக்கலைங்கிறதுக்காக டைம் வில் நாட் ஸ்டாப் ஃபார் எனிபடி. டைம் நிற்காது, அது போய்கிட்டே இருக்கும், வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு அட்ஜஸ்ட். அதையெல்லாம் எடுத்துகிட்டு ஓகே, வி அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன், புரிஞ்சு ஒரு புது இடத்துக்கு போகிறோம். அங்கேயும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஹூ நோஸ் தட்? வி டு நாட் நோ, அண்டர்ஸ்டாண்ட்? புதிய இடம் பார்த்துட்டு மேபி நல்லா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இல்லைன்னா ஓல்டு இடத்துக்கு ஓடி வந்துடுறோம். இட்ஸ் லைக் தட். ஃபைன் சில்ட்ரன், இன்னும் நிறைய மீனிங்ஸ் இருக்குது. சின்ஸ் யூஆர் 4th ஸ்டாண்டர்ட், ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். நீங்கள் இன்னும் வேறு படிங்க, 10, 20, 30 டைம்ஸ் படிச்சுட்டே இருங்க. யூ வில் கம் டு நோ மோர் மீனிங் ஃப்ரம் திஸ். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது, பட் இட் ஹேஸ் மெனி லேயர்ஸ் ஆஃப் மீனிங். நிறைய மீனிங்ஸ் இருக்குது. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சில்ட்ரன், நவ் லெட் us see the glossary part. Hire, it means use temporarily for some time for an agreed payment. Hire naka vaadagai, ஒரு விஷயத்தை வாடகை எடுக்கிறது, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ ஹையர், கார் ஹையர், டாக்ஸி ஹையர் பண்ணுறது, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஹையர் பண்ணிக்கிறது, லைக் தட். செயில் மீன்ஸ் ட்ராவல் இன் அ போட், போட்டில் யாத்திரை தான் செயில். ட்ரம்பிள் மீன்ஸ் நடுங்கிறது, ஷேக் ஆர் கிவர் ஸ்லைட்லி, ஷேக்கிங்காக இருக்கிறது, கையில் காலில் நடுங்கிறது. ஃபெயிண்டட் மீன்ஸ் லூஸ் கான்ஷியஸ்னஸ் ஃபார் அ லாங் டைம். ஃபெயிண்டட்னாக்கா மயக்கம் அடித்து விடுறது. ஃபைன் சில்ட்ரன், ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட். யூ கேன் லிசன் again and do not miss to watch other lesson explanation videos, guided reading videos and book back exercise videos. Surely you'll be benefited. I hope all of you understood. Thank you children. Courtesy character animation. Thanks to Mr. P. Chandrasekharan from Erode. Thank you, sir.